மதுபானங்கள் மேல ரூபாய் 10 செஸ் வரி விதிக்கிறதுக்கான அரசுக்கு வணிக வரித்துறை கருத்துரு அனுப்பியிருக்கு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் நிர்வாகம் இது தொடர்பான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காங்க. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். மதுபானங்கள் மேல கூடுதலா 10 ரூபாய் செஸ் வரிக்கான அந்த அரசுக்கான வணிக வரித்துறை கருத்துரு அனுப்பியிருக்கு. விவரங்களோட செய்தியாளர் சுரேஷ் இணைஞ்சிருக்காரு, கேட்கலாம். சுரேஷ், இந்த மதுபானங்கள் மேல 10 ரூபாய் செஸ் வரி அப்படிங்கிறதுக்கான இந்த முழு தகவல் என்னவா இருக்கு? இந்த கருத்துரு என்ன சொல்லுது? வணக்கம். சுற்றுச்சூழல் பாதிப்பை தடுத்த வகையில மதுபான பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டம் டாஸ்மாக் நிர்வாகத்தால தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்கள்ல அமல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன்படி மது பாட்டில்களுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வைத்து விற்பனை செய்துவிட்டு காலி பாட்டில்களை திரும்ப ஒப்படைக்கும் பட்சத்துல வாடிக்கையாளர்களுக்கு 10 ரூபாயை திருப்ப வழங்கப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமான வழக்குல இந்த மது பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை மாற்றி அமைக்க புதுசா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு முடிவு செஞ்சிருக்கதா உயர்நீதிமன்றத்தில் கடந்த விசாரணை என்பது தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழல்ல இந்த வழக்கு நீதிபதிகள் சதீஷ்குமார் மற்றும் பரத சக்கரவர்த்தி அடங்கிய அமர்வுல மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது டாஸ்மாக் நிர்வாகம் தரப்புல ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதுபான பாட்டில்களை பொறுத்த வரைக்கும் அதை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை அமல்படுத்தக்கூடிய வகையில பாட்டிலுக்கு கூடுதலா 10 ரூபாயை தனியா வசூலிக்கிறது பதிலா அந்த தொகையை மதுபானத்தினுடைய அந்த அதிகபட்ச விலையுடன் விற்பனை விலையுடன் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பாட்டில்களை திரும்ப பெறுவது, அதை மறுசுழற்சி செய்யறது போன்ற பொறுப்புகளை சம்பந்தப்பட்ட மதுபான உற்பத்தி நிறுவனங்களிடமே ஒப்படைக்கிறது என்ற ஒரு திட்டத்தை அரசு முடிவெடுத்திருக்குது என்ற ஒரு தகவலை அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமா திருத்தங்கள், அதாவது அந்த சட்டத்துல திருத்தங்கள் மேற்கொள்வதற்கு மதுவிலக்கு துறை ஆணையருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. இது தவிர இந்த மதுபானங்களுடைய அதிகபட்ச விற்பனை விலையுடன் கூடுதலா 10 ரூபாய் செஸ் வரி விதிக்க அரசுக்கு வணிக வரித்துறை ஆணையர் கருத்துரு அனுப்பியிருக்கிறாங்க. அது சம்பந்தமா மதிப்பு கூட்டு வரி சட்டத்துல உள்ள திருத்தங்களை விதிகள்ல திருத்தம் செய்யறதுக்கு அரசு பரிசீலிச்சுட்டு இருக்குது அப்படிங்கிற தகவலும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்குது. இந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கினுடைய விசாரணையை 6 வாரங்களுக்கு தள்ளி வச்சு இந்த மதுபான பாட்டில்களை திரும்ப பெறக்கூடிய திட்டத்தை அடுத்து அமல்படுத்துறது சம்பந்தமான அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அரசுக்கு டாஸ்மாக் நிர்வாகத்துக்கு உத்தரவிட்டிருக்காங்க. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.